ஹலோ ஆல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குவாலிட்டி டெய்லி டோஸ் அப்படின்ற சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் வீடியோ ஆர்டிகல் 368 ஃப்ரம் பார்ட் 20ல இருக்கிற ஒரே ஒரு ஆர்டிகல் 368 which says about the amendment of constitution. ஸோ இந்த ஆர்டிகல் 368 in part 20ல நடந்த முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸ், அதாவது அமெண்ட்மெண்ட்ஸ் that are related with the amendment of the constitution. அது அப்புறம் மேஜர் கேசஸ், அப்புறம் இந்த அமெண்ட்மெண்ட் மெயினா என்னென்ன சொல்ல வருது அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 368ல மொத்தம் 5 கிளாஸஸ் இருக்கு. 5, அதாவது 5 பேசேஜஸ், 5 கிளாஸஸ் இருக்கு. இதுல கடைசி 2 கிளாஸஸ் ஹாஸ் பீன் டிக்ளேர்டு பை சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இன் 1980 பை மினர்வா மில்ஸ் கேஸ் as null and void. So in the 4th and 5th article is null and void, but இன்னும் repeal பண்ணல. It is still in the texts, not yet repealed, but declared null and void by the Supreme Court of India in Minerva Mills Limited and others versus Union of India case in 1980. So இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ 4th and 5th பார்ட்ஸ் declared null and void. Okay. So first amendment of the constitutionல first என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, notwithstanding anything in this constitution, parliament may in exercise of its constituent powers amend by way of addition, variation or repeal any provision of this constitution in accordance with the procedure laid down in this article. அதாவது நம்ம கான்ஸ்டிடியூஷன் 1950ல டிராஃப்ட் பண்ண அந்த கான்ஸ்டிடியூஷனோட ஒரிஜினலான அந்த ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணாம we can amend. எப்படி amend பண்ணலாம்? by addition or variation or repeal any provision. அதாவது ஏதாவது ஒண்ணுதான் ஆட் பண்ற மாதிரியோ, இல்ல எதுலயாவது ஒரு ஸ்லைட் சேஞ்சஸ் பண்ற மாதிரியோ, அல்லது ரிப்பீல் எதையாவது ஒண்ணுதான் வித்ட்ரா பண்ற மாதிரியோ, ரிமூவ் பண்ற மாதிரியோ ஒரு சில பவர்ஸ் நம்ம பார்லிமெண்ட்டுக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் இட் செல்ஃப் வாஸ் ஆடட் இன் 24th Amendment Act of 1971. ஸோ 1971ல ஆட் பண்ணப்பட்ட 24th Amendment Act மூலமா தான் இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸும் இந்த தேர்ட் கிளாஸும் நம்மளுக்கு ஆட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் இதுதான் சொல்ல வருது. செகண்ட் கிளாஸ் தான் ஆக்சுவலாவே ஒரிஜினலா இந்த பார்ட் 20ல இருந்த ஒரு கிளாஸ். அக்கார்டிங் டு 1950 டிராஃப்ட் படி நம்மளுக்கு இருந்த முதல்ல டிராஃப்ட் பண்ணப்பட்ட ஒரு கிளாஸ் இது மட்டும்தான். ஓகே, இப்போ இந்த செகண்ட் கிளாஸ்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, an amendment of this constitution may be initiated only by the introduction of a bill for the purpose in either house of the parliament, and when the bill is passed in each house by a majority of total membership of that house and by a majority of not less than 2/3 of the members of the house present and voting. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு அமெண்ட்மெண்ட் கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு அமெண்ட்மெண்ட் நம்ம இனிஷியேட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை ஒரு பில்லா பாஸ் பண்ணணும். எய்தர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட், அதாவது அப்பர் ஹவுஸ் அண்ட் லோவர் ஹவுஸ் ரெண்டுத்துலயும் அதை ஒரு பில்லா பாஸ் பண்ணி, அந்த பில் ரெண்டு ஹவுஸ்லயும் மெஜாரிட்டி இது பண்ணணும். அட்லீஸ்ட் 2/3 மெஜாரிட்டி ஆகுது present ஆயிருக்கணும் and they should be voting. At least 2/3 of the majority should be voting. அப்படின்னா அதை அந்த பில் பாஸ் ஆகும். அதை ஒரு அமெண்ட்மெண்டா நம்ம இந்த கான்ஸ்டிடியூஷன்ல ஆட் அல்லது கரெக்ட் ஆர் ரிப்பீல் பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமான விஷயம், it shall be presented to the president who shall give his assent to the bill and thereupon. ஸோ இந்த பிரசிடென்ட் அப்படின்ற இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணதும் எதுலதான் அப்படின்னா 24th Amendment Act of 1971ல தான். தென்
இப்போ ஆஹ் இப்போ இது தவிர the constitution stand amended in accordance with the terms of the bill provided that if such amendments seek to make, அதாவது இப்போ எய்தர் ஆஃப் த ஹவுஸ்ல 2/3 மெஜாரிட்டி இருந்தா போதும்ன்றது வந்து மற்ற ஆர்டிகல்ஸ் அண்ட் பார்ட்ஸ் அண்ட் ஷெட்யூல்ஸ்க்கு. இப்போ ஒரு சில ஆர்டிகல்ஸ் பார்ட்ஸ் அண்ட் ஷெட்யூல்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா ஸ்டேட் ராட்டிபிகேஷன். அதாவது இந்தியால இருக்கிற மொத்த ஸ்டேட்ஸ்ல அட்லீஸ்ட் ஹாஃப் ஆஃப் த ஸ்டேட்ஸ்ல ஹாஃப் ஆஃப் த மெஜாரிட்டி ஷுட் பி ஓட்டிங். சோ அப்படி இருந்தாதான் ஒரு சில அமெண்ட்மெண்ட்ஸை வந்து பில்லா பாஸ் பண்ண முடியும். அது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 54, ஆர்டிகல் 55, ஆர்டிகல் 73, ஆர்டிகல் 162 அண்ட் ஆர்டிகல் 241. அண்ட் இப்போ ரீசெண்டா ஆர்டிகல் ஆர்டிகல் 279A which states about GST. ஸோ ஆர்டிகல் 279A இத வந்து இப்பதான் ஆட் பண்ணியிருக்காங்க. 101 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2016 பிரகாரம் இத வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வந்து ஆர்டிகிள் 279A வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. முக்கியமான விஷயம், இத எப்ப ஆட் பண்ணாங்க, இந்த ஆர்டிகிள் 279A எப்ப ஆட் பண்ணாங்க அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 101 இன் 2016. ஸோ இது பிரகாரம் தான் இந்த ஆர்டிகல் 279A வந்து நம்ம வந்து உள்ள ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்ததுல எத்தனை அமெண்ட்மெண்ட்ஸ் பார்த்திருக்கோம் அப்படின்னா 24th அமெண்ட்மெண்ட் இல்லையா? 24th அமெண்ட்மெண்ட் ஆஃப் 1971. ஸோ இது மூலமா ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் கிளாஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. பிளஸ் பிரசிடென்ட் அந்த கண்டிஷனும் ஆட் பண்ணியிருக்காங்க இன் செகண்ட் கிளாஸ். பிரசிடென்ட் கண்டிஷனும் வந்து செகண்ட் கிளாஸ்ல ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஓகே, இப்போ அடுத்து சாப்டர் 4 ஆஃப் பார்ட் 5. சாப்டர் 4 ஆஃப் பார்ட் 5. பார்ட் 5 நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பார்ட் 5 டெல்ஸ் அபவுட் த யூனியன். அதாவது பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பார்லிமெண்ட், லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட், யூனியன் ஜுடிஷியரி அண்ட் இதெல்லாம் பத்தி சொல்றதுதான் பார்ட் 5. இந்த பார்ட் 5ல சாப்டர் 4 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா த யூனியன் ஜுடிஷியரி பத்தி சொல்லுது. தென் அதாவது சுப்ரீம் கோர்ட் பத்தி, சுப்ரீம் கோர்ட்டோட பவர்ஸ் பத்தி சொல்லுது. தென் சாப்டர் 5 ஆஃப் பார்ட் 6, பார்ட் 6ஓட சாப்டர் 5 இது என்ன சொல்ல வருது அப்படின்னா ஹை கோர்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ். எப்படி சாப்டர் 4 ஆஃப் பார்ட் 5 வந்து சுப்ரீம் கோர்ட்டோட பவர்ஸ் சொல்லுதோ அத மாதிரி சாப்டர் 5 ஆஃப் பார்ட் 6 வந்து ஹை கோர்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ் பத்தி சொல்லுது. ஆர் சாப்டர் 1 ஆஃப் பார்ட் 9, சாப்டர் 1 ஆஃப் பார்ட் 9. ஸோ சாப்டர் 1 ஆஃப் பார்ட் 9 வந்து இதுல ஏதாவது ஒன்று அமெண்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஆக்சுவலா இது தேவைப்படுது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா 7th ஷெட்யூல்ல ஏதாவது ஒரு லிஸ்ட்டை நம்ம அமெண்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கும் நம்மளுக்கு வந்து ஸ்டேட் ராட்டிபிகேஷன் தேவைப்படுது. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் பார்லிமெண்ட், ப்ரொவிஷன் ஆஃப் திஸ் ஆர்டிகல். இந்த ஆர்டிகல் அதாவது பர்டிகுலர்லி ஆர்டிகல் 368ல ஏதாவது ஒரு அடிஷனோ ரிப்பீலிங்கோ இல்ல சேஞ்சோ பண்றதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பா என்ன தேவைப்படுது அப்படின்னா ஸ்டேட் ராட்டிபிகேஷன் தேவைப்படுது.
So the amendment shall also require to be ratified by the legislatures of not less than one half of the states. அதாவது அட்லீஸ்ட் இப்போ இந்தியாவில் 28 ஸ்டேட்ஸ் இருக்கு அப்படின்னா அட்லீஸ்ட் 14 ஸ்டேட்ஸ்ல ஹாஃப் மெஜாரிட்டியில இந்த எல்லா ஸ்டேட்ஸ்லயும் ஹாஃப் மெஜாரிட்டியில அங்கேயும் இந்த பில்ஸ் வந்து பாஸ் ஆனா மட்டும்தான் இந்த ஒரு சில ஆர்டிகிள்ஸ் பார்ட்ஸ் அண்ட் ஷெட்யூல்ஸ்ல நம்மளால அமெண்ட்மெண்ட் பண்ண முடியும். சோ இதுல இந்த ஸ்டேட்ஸ் பக்கத்துல 5 போட்டு ஸ்டாரா போட்டிருக்காங்க இல்லையா, இது எதுக்கு அப்படின்னா இது வந்து செவன்த் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1956ல இத வந்து wait a minute. Oh my god. Okay, highlighted. ஸோ இந்த ஸ்டேட்ஸ் பத்தி போட்டு 5ன்னு போட்டு ஸ்டார் போட்டிருக்காங்க இல்லையா, இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா ஸ்பெசிஃபைட் இன் பார்ட்ஸ் ஏ பி சி அப்படின்னு இருந்த ஸ்டேட்ஸை வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் இது பண்ணி 7th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1956ல இந்த மொத்தமா பார்ட் ஏ பி சி எல்லாத்தையும் எடுத்துட்டு ஸ்டேட்டுக்கான டெஃபினிஷனை திருப்பி மறு அமைப்பு பண்றாங்க. ஸோ இதுதான். ஸோ இப்போ நம்ம இந்த ஆர்டிகல் 368 பத்தி சொல்லணும் அப்படின்னா இதுல முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் 7th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1956, 24th அமெண்ட்மெண்ட் ஆஃப் 1971, அப்புறம் வந்து பார்த்தோம்னா 42nd அமெண்ட்மெண்ட் ஆஃப் 1976, அப்புறம் 99th அமெண்ட்மெண்ட் அது வந்து இப்போ ரிப்பீல், அதாவது ரிப்பீல் இல்ல null and void பண்ணிட்டாங்க of 2014. Then finally 101 amendment of 2016. ஓகே, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஓகே, சோ இப்போ இந்த கிளாஸ் 3 பார்க்க போறோம். இந்த கிளாஸ் 3 ஆக்சுவலா நம்மளுக்கே தெரியும் 24th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல தான் ஆட் பண்ணாங்க. So nothing in Article 13 shall apply to amendment made under this article. ஆக்சுவலா இந்த ஆர்டிகிள் இந்த கிளாஸ் ஏன் இதை ஆட் பண்ணாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு கேஸ் பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. என்னது அப்படின்னா கோலக்நாத் கேஸ் ஆஃப் 1967. இந்த கோலக்நாத் கேஸ் ஆஃப் 1967ல வந்து வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். இந்த கேஸோட தீர்ப்பு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா அமெண்ட்மெண்ட்ஸ், கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாமே லாஸ் தான். அந்த லாஸ் எதுவுமே வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ வந்து பாதிக்காது அப்படி சொல்லிட்டு சொல்லிடுறாங்க 1967ல. ஆனா 1971ல 24th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இவங்க என்ன பாஸ் பண்றாங்க அப்படின்னா அமெண்ட்மெண்ட்ஸ் எதுவுமே லாஸ் கிடையாது, அதுவும் அது வந்து அதனால எந்த விதமான லைக் எந்த ஆர்டிகல் 13ல சொல்லப்பட்ட மாதிரி அது லாஸ் கிடையாது. அண்ட் அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை எந்த விதத்திலையும் மாற்றி அமைக்க முடியாது அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இந்த கோலக்நாத் கேஸ் எப்படி சொல்லிடுறாங்க. ஸோ அதனாலதான் 1971ல அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணி இந்த 3rd கிளாஸை வந்து ஆட் பண்றாங்க. ஃபைனலா 4th and 5th. இந்த 4th and 5th பாக்குறதுக்கு முன்னாடி இன்னொரு கேஸ் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. கேசவநந்தா பாரதி கேஸ் இன் 1973 வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா. இவங்க என்ன இந்த கேஸோட தீர்ப்பு வந்து கடைசியா என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா பார்லிமெண்ட் வந்து என்ன விதமான அமெண்ட்மெண்ட் வேணாலும் பண்ணலாம், இன்க்ளூடிங் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சேர்த்து என்ன வேணா அமெண்ட்மெண்ட் பண்ணலாம். பட் ஆனா சுப்ரீம் கோர்ட்டுக்கு அத வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ற பவர் இருக்கு அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து அத வந்து அந்த கேஸ வந்து முடிக்கிறாங்க. சோ அது வரைக்கும் ஒரு டக் ஆஃப் வார் மாதிரி போயிட்டு இருந்த பார்லிமெண்ட் வர்சஸ் சுப்ரீம் கோர்ட் ஓட பவர்ஸ வந்து ஈக்குவலைஸ் பண்ணி கேசவநந்தா பாரதி கேஸ் இன் 1973 அதான் முடிக்கிறாங்க. அகைன் பார்த்தோம்னா 1976ல
42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நடக்குது. 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட வந்து நம்ம மினி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த இதுலதான் இந்த கிளாஸ் 4 and 5 ஹாஸ் பீன் ஆடட். என்ன ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, நோ அமெண்ட்மெண்ட் ஆஃப் திஸ் கான்ஸ்டிடியூஷன் மேட் ஆர் பர்போர்ட்டிங் டு ஹாவ் பீன் மேட் அண்டர் திஸ் ஆர்டிகிள் ஷால் பி இன் கொஸ்டின் இன் எனி கோர்ட் ஆர் கிரவுண்ட். இவங்க என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, இந்த ஆர்டிக்கிள்ல சொல்லப்படுற எந்த அதாவது இந்த ஆர்டிக்கிள்லயோ இல்ல இந்த ஆர்டிக்கிளை வச்சு பண்ணப்படுற எந்த அமெண்ட்மெண்ட்டையுமே கோர்ட் வந்து கொஸ்டின் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. ரெண்டாவது, ஃபார் த ரிமூவல் ஆஃப் டவுட்ஸ் இட் இஸ் hereby declared that there shall be no limitation whatever on the constituent power of parliament to amend by way, addition, variation or repeal the provision of this constitution under this article. அதாவது அதே மாதிரி பார்லிமெண்ட்டுக்கு வந்து அப்சல்யூட் பவர் கொடுத்து இதில் இந்த கான்ஸ்டிடியூஷன்ல அடிஷன், வேரியேஷன், ரிப்பீல் த ப்ரொவிஷன்ஸ் பண்றதுக்கு வந்து இந்த இந்த மொத்த கான்ஸ்டிடியூஷனையும் பண்றதுக்கு வந்து அப்சல்யூட் பவர், நோ லிமிட்டேஷன் ஃபார் த பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ எப்படி 1967 கோலக்நாத் கேஸுக்கு அகேன்ஸ்டா கேசவநந்த் லைக் அந்த 24th அமெண்ட்மெண்ட் ஆக்ட வந்து மாத்தி இது பண்ணாங்களோ, அதே மாதிரி இப்போ கேசவநந்தா பாரதி கேஸ்ல சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இப்போ 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட இது பண்ணிடுறாங்க. அகைன் 1980ல இன்னொரு கேஸ் வருது, மினர்வா மில்ஸ் கேஸ். அதுதான் நம்ம கடைசியா பார்த்தோம் இல்லையா, மினர்வா மில்ஸ் கேஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா இன் 1980. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க கேசவநந்தா பாரதி கேஸ்ல சொன்ன அதே மாதிரி, even though parliament can make any of the amendments but supreme court has the power to strike it out. So அதுபடி இந்த 4th and 5th classes வந்து strike out பண்ணி they are making it null and void. So as per Minerva Mills case in 1980, இப்போ 4th and 5th classes are present in the constitution. அதாவது அந்த டெக்ஸ்ட்ல இருக்கும், பட் they are null and void. எப்போ அதை டெக்ஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பாஸ் பண்ணி இந்த 4th and 5th வந்து நாங்க ரிப்பீல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னா மட்டும்தான் அதை வந்து டெக்ஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணுவாங்க. மற்றபடி அது வந்து டெக்ஸ்ட்ல இருக்கும், பட் அக்கார்டிங் டு லா, அக்கார்டிங் டு கான்ஸ்டிடியூஷன் தே ஆர் நல் அண்ட் வாய்ட். ஸோ இதுல முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது 3 கேசஸ். ஒன்னு கோலக்நாத் கேஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் இன் 1967, நெக்ஸ்ட் கேசவநந்தா பாரதி கேஸ் இன் 1973 வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா, ஃபைனலி மினர்வா மில்ஸ் கேஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா இன் 1980. இந்த 3 கேசஸ் தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்து அமெண்ட்மெண்ட்ஸ், முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸ் ரிலேட்டட் டு அமெண்ட்மெண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் 368 என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் 7th அமெண்ட்மெண்ட், நெக்ஸ்ட் 24th அமெண்ட்மெண்ட், நெக்ஸ்ட் 42nd அமெண்ட்மெண்ட், ஃபைனலி 99th அமெண்ட்மெண்ட் அண்ட் 101th அமெண்ட்மெண்ட். ஓகே, இப்போ 99th அமெண்ட்மெண்ட் என்ன சொல்ல வருது அப்படின்னா, என்ஜேஏசி, அதாவது அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ் பத்தி என்ஜேஏசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுக்குது. பட் அதையும் சுப்ரீம் கோர்ட் வந்து நல் அண்ட் வாய்ட் ஆக்கிடுது. 2014ல 99th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்டா இந்த என்ஜேஏசி அவங்க உருவாக்குறாங்க. பட் சுப்ரீம் கோர்ட் அகைன் மேக்ஸ் இட் நல் அண்ட் வாய்ட் பிகாஸ் எக்ஸிகியூட்டிவ் பவர் இஸ் இண்டிபெண்டன்ட் ஃப்ரம் லெஜிஸ்லேட்டிவ் பவர் அப்படின்றதுக்காக அதை வந்து நல் அண்ட் வாய்ட் ஆக்கிடுறாங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். அனதர் பார்ட், another constitutional articles in another video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி டெய்லி டோஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு.